நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரொம்ப தலைவலிக்குது, ரொம்ப கடுப்பா இருக்குன்னு ஒரு ட்ரைவ் போலான்னு நான் போன ஒரு இடம் தான் உங்களுக்கு காட்டப் போறேன். இது பார்த்தீங்கன்னா, சகாய மாதா கோயில். எங்க இருக்கு பார்த்தோம்னா, நம்ம திருவொற்றியூர் பீச் அதாவது அஜாக்ஸ் இருக்கு இல்லையா? அஜாக்ஸ்க்கா நான் கட் பண்ணி பீச் ரோடுக்கா போகும்போது, இந்த சர்ச் நான் இவ்ளோ வருஷமா சென்னையில இருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சர்ச் பார்க்குறேன். 25 இயர்ஸா இங்க இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க, 25 வருஷமா இருக்கு. ஆம், பார்க்குறதுக்கு என்ன சொல்றது? குட்டி வேளாங்கண்ணி மாதிரி இருக்கு. ஏன்னா பீச் ரோடு சைடுல இருக்கு. அண்ட் அதே போல நான் காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லா இந்த வீடியோ காட்டுறேன். நான் மறந்துட்டு செப்பல் போட்டு போயிட்டேன். மறுபடியும் வெளிய வந்து செப்பல கழட்டி வச்சுட்டு உள்ள போறேன். சின்ன கோயில் தான். பட் இருந்தாலுமே ரொம்ப அழகா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் ரொம்ப மூட் அவுட்டா போனேன். அதுக்கான ஒரு சரியான பிளேஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி இங்க போகணும்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. இந்த சர்ச் ஃபுல்லாவே பாருங்க. நேத்து ஈஸ்டர்ன்றதுனால அது அலைன்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் வேற மாரி வச்சிருக்காங்க. இல்லன்னா அந்த மாதா ஸ்டாச்சுலாம் அங்க தான் இருக்குமா, இன்னைக்கு இல்ல. பக்கத்திலேயே நேத்து ஆண்டவரோட ஊர்வலம் வந்ததுனால, நம்ம ஆண்டவர கிட்ட பார்க்க முடிஞ்சுது. அது எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. ஆண்டவர் வந்து நம்ப அந்த மாரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நேர்ல அதாவது அந்த டைம்ல அந்த குட் ஃப்ரைடே ஈவினிங் தான் அந்த ஊர்வலம் கொண்டு போவாங்க. அது கொண்டு போயிட்டு அந்த சாட்டர்டே ஃபுல்லு இப்படி தான் வச்சிருப்பாங்க. அது வச்சிருந்தத நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ ரியலா இருக்க மாரி. அது என்ன தோணுச்சுன்னா, இவரு பட்ட கஷ்டம்லாம் நம்பலாம் ஒண்ணும் இல்ல போல இருக்கு. அப்படின்ற மாரி தோணுச்சு. அந்த பாதம் அதெல்லாம் தொட்டு பார்க்கும்போது, ரொம்ப ஒரு மாரி நிறைவா இருந்தது. என்னால முடிஞ்ச அளவுக்கு சர்ச்ச நான் ஃபுல்லா எடுத்து காமிச்சிருக்கேன். அங்க வெளிய வந்தான்னா மாதாவோட ஸ்டாச்சு இருக்கு. அவங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க. பாருங்க, அ ஒரு அங்க அதே நம்ம கட் பண்ணி போனோம்னா, அ கொடிமரம் இருக்கு. ஸோ கொடிமரம் அதே தாண்டி போனோம்னா, நேத்து சிலுவப்பாதை வச்சிருக்காங்க. அங்க அந்த சிலுவப்பாதை நடத்தும்போது இருந்த திங்ஸ்லாம் அங்கே அப்படியே தான் இருக்கு. அந்த சிலுவை கிட்ட போகும்போது, நம்ம இயேசுக்கு இருக்கும்ல முள்முடி, அந்த முள்முடி அதெல்லாம் ரியலா அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் நான் தொட்டு பார்த்தேன். நிஜமா நான் இந்த ஃபீல்லாம் இதுவரைக்கும் பட்டதே இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வெளியலாம் மணல், ஃபுல்லா மணல் பீச் மாதிரி. அது சர்ச்சோட ஆப்போசிட்ல பீச் தான். ஆனா வெளிய பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்ல வெளிய மணலு. ரியலா மணல்லாம் இருக்கு. நேத்து இங்க தான் நடத்திருக்காங்க போல இருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியல. இல்லன்னா நேத்து நான் வந்திருக்குவேன். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அமைதியா அழகா இருக்கு. ஈவினிங் டைம்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ ரிலாக்ஸா இருக்கும். நான் இது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்க. இது யாருக்காச்சும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எதுவுமே அப்படிலாம் டக்குன்னு வீடியோ எடுக்க மாட்டேன். இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராச்சும் இந்த மாரி கடுப்பா இருந்துச்சு, மூட் அவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க தயவு செஞ்சு இங்க போங்க. அ அதாவது பிளேஸ் எங்கன்னா, அ நம்ப எங்க விம்கோ மெட்ரோ இருக்கு இல்லையா? விம்கோ மெட்ரோ ரைட் சைடுல ஒரு தலைவர் அவங்களோட வீடு போறதுக்கு ஒரு சந்து கட் ஆகுது. அங்க போய் நம்ம ரைட் எடுத்தோம்னா, இந்த பீச் ரோடு சைடு இந்த சர்ச் வருது. வெளிய ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. ஈவினிங் டைம்ல நிஜமா சான்ஸே இல்ல. அவ்ளோ நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ். ஒரு வழியா நான் வீடியோ எடுத்துட்டு, நானும் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. 1 ஹவருக்கு மேல ஆச்சு. கிளம்பியாச்சு. என்னால முடிஞ்சத நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய அப்டேட்ஸ் புதுசா இருந்துச்சுன்னா நான் பண்றேன். தயவு செஞ்சு என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அத எனக்கு சொல்லுங்க. நான் அத கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.